உரைப்பர் தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூணல் நம்பரம் முடித்த குற்றால திரிகூட மலையங்கள் மலையேன்னு திருவிட ராசப்பக்க விநாயகர் பாடுறாரு குற்றால குறவஞ்சி நூலிலே. சரி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தினா என்ன? வானரம்னா என்ன? வானரங்கம் கனி கொடுத்துனா மலை. இது அவசரப்படாது. வானரம்னா குரங்கு. எங்க இதுனா மந்தினா? மந்தினா அது குரங்கு இல்லையா? குரங்கு நான் பாடுவாங்க. அதான் நீங்க அப்படி சொல்லவும் நான் நினைச்சேன் வானரம்னா அப்படி கொடுத்து பழம் கொடுத்துச்சு குரங்கு போய் கடிச்சிருச்சு அப்படின்னு. வானரம்ங்கிறது ஆண் குரங்கு. ஓ. மந்திங்கிறது பெண் குரங்கு. ஓ அப்படியா? வானரம்னா ஆண் குரங்கா? பெண் குரங்கு. நானே குரங்கு தான், எனக்கே தெரியல. நானும் ஆண் குரங்கு தான். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லப்படுது விஞ்ஞானம். ஆமா. ஆனா ஒரு காலம் பாரு விஞ்ஞானம் தம்பிச்சு போகும்னு ஐயா விவேகானந்தரே சொல்லி வச்சிருக்காரு. என்ன சொன்னாரு? இப்ப நின்னு திடீர்னு மின்சாரம் இருள் வந்துருச்சா? ஆமா. அப்ப இந்த இத நம்பி இலை போட கூடாதுன்னு சொல்லுவா கிராமத்துல வழக்கம். உண்மை சொல்லுவா இல்ல, இத நம்பி இலை போடாதீங்க, வேற விளக்குது வச்சுக்கங்க. ஆமா. அந்த காலத்துல தீப்பந்தம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு, வச்சுட்டா உலகம் எல்லாம் இயங்கி கொண்டிருந்தது. ஆமா. இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில மின்சாரம் வந்துருச்சு. விவேகானந்தர் சின்ன பிள்ளையில அவங்க அம்மாட்ட போய் சரி சொன்னாரு. அவங்க அம்மாட்ட புவனேஸ்வரி மாதா கிட்ட, அம்மா நான் சாமியாரா போக விரும்புறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னு விவேகானந்தர் போய் கேட்டுக்காரு அவங்க அம்மாட்ட. ஆமா. விவேகானந்தர் கேட்டவொடனே அவங்க அம்மா போன்னு சொல்லல, போகாதேன்னு சொல்லல. பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாப்பான்னாங்களாம். சரி. அவர் போய் கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. வாங்கி வச்சுக்கிட்டு போன்ட்டார். இப்ப சாமியாரா போகணும்னு கேட்டாரு. அதை பத்தி அப்புறம் பேசுவோம் போங்கன்ட்டு. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து கேட்கிறாரு, அம்மா நான் சாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. அதே மாதிரி பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, போய் எடுத்துட்டு வாப்பான்னா. எடுத்தாந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல. இப்படியே ஒரு நாள் 2 நாள் இல்ல 99 நாட்கள் நடக்குது. ஓ. எடுத்தாந்து கொடுக்க வாங்கி வச்சுட்டு போக சொல்லிட்டா. கடைசி வரைக்கும் அந்த அம்மா உத்தரவு கொடுக்கல. 100வது முறையா போய் அதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், உத்தரவு கொடுங்க. சரி. போ, அந்த அறையில கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாங்கன்னா. அவரும் போய் கத்தியை எடுத்தாந்து கொடுத்தாரு. இப்ப நீ ஜாமியாரா போகலாம்னா. 99 சொல்லாத ஒரு விஷயத்த ஆமா 100வது முறை அந்த தாய் சம்மதிக்கிறான். குழந்தை தான் பெற்ற பிள்ளை சாமியாரா போக. ஓஹோ. என்ன அர்த்தம் தெரியுமா? அது சொல்றத 100 தடவை மயம் கேட்டிருக்கேன். அதான் அர்த்தம். சொல்லு பேச்சு கேட்கறதா பிள்ளைக்கு அர்த்தம். அதான் உண்மை. ஆனா இன்னொரு அர்த்தம், கத்தி எடுத்தார சொன்னால கத்தியில இருக்கு கவனம். கத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் கூர்முனை தாய் பக்கமா இருந்துச்சு. வாங்கி வச்சுட்டு ஒத்துக்கல. கடைசியா 100வது முறை கொடுக்கும்போது கூர்முனை தம்பக்கமும் அடிப்பக்கம் தாய் பக்கமா கொடுத்தா. இப்ப சொன்னா, மகனே உனக்கு ஏன் இத்தனை நாள் பரிச்சை? ஒரு சாமியாரா போறவன் தனக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தாம மத்தவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். கத்தி பக்கம் இருந்து உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். உண்மை. அது இல்லாம நீ 99 முறையும் பெரிய விஷயம் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு மத்தவர்களுக்கு கூர்பகுதியை வச்சா பாரு, அதுல உனக்கு தெளிவில்லை, தெளிவாகட்டும் இவ்வளவு நாள் வச்சேன்னார். அது பெரிய விஷயம் இல்லையா? அது நம்ம மயே எவ்வளோக்கு சுதாரிப்பா கவனமா இருக்கான்னு அது பெரிய விஷயம் இல்லையாது. பக்குவப்படுத்துறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும் தான் இது புரியும். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வரைபடத்தை, உலக வரைபடம் இருக்குல்ல, சரி, ஆங்கிலத்துல அதுக்கு பேர் என்ன? மேப். பளிச்சுன்னு வருது பாருங்க, MAP மேப். சரி. அந்த வரைபடத்துல வாத்தியார் கேக்குறாரு, தம்பி ஐயா விவேகானந்தரை கூப்பிட்டு, சரி இந்த மாநிலம் எந்த இடத்துல இருக்குன்னு. அவர் ஒரு இடத்தை காட்டுறாரு, இங்கதாங்கய்யா இருக்கு இந்த மாநிலம். இல்லேன்னு வாத்தியார் மறுக்கிறாரு. சரி. இல்ல அதுதாங்க நீங்க கேட்ட மாநிலம், இல்லேன்னு மறுக்கிறாரு. அதுதான் சொல்றாரு. கோவம் வந்து வாத்தியார அடிக்கிறாரு. பயல மாணவனை விவேகானந்தரை அடிக்கிறாரு. விவேகானந்தரை என்னதான் அடிச்சாலும் நீங்க அடிக்கிறதுக்காக நான் மாத்தி சொல்ல மாட்டேன், அதுதான் நீங்க கேட்ட மாநிலம் உறுதினாரு. சரி. அப்பவே வாத்தியார் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாக்குறாரு, விரிச்சு பாக்குறாரு, பரிசோதனை பண்றாரு. ஐயா விவேகானந்தர் சொன்னதுதான் சரியா இருந்தது. சரி. உடனே விவேகானந்தர் அவரே மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் நண்பர்களானார்கள். இப்ப வீட்டுக்கு போறாரு. அப்பவே வாத்தியார் சொல்றத மாணவன் கேட்டிருக்கா, மாணவன் கேட்டத வாத்தியார் கேட்டிருக்காரு சரின்னு. இப்ப அப்படி இல்ல. இல்ல இப்ப வீட்டுக்கு போனோட மாணவனை பார்த்து, தன் மகனை பார்த்து, அம்மா புவனேஸ்வரி மாதா கேட்கிறா, என்னடா மகனே சோகமா இருக்கேன், முகமெல்லாம் மாற்றமா இருக்கு. அம்மா வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார், நான் சரியா சொன்னேன். சரி. சொன்னு ஏற்காம என்னை போட்டு அடிச்சு விட்டாருமா, அதே மனசு வருத்தம். சரி பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அடிச்சாலும் நீ மாறாமல் உறுதியாக நீ சொன்ன சொல்ல இருந்ததுனால உண்மை. எப்போதுமே நீ எடுக்கிற கொள்கை சிறப்பா இருக்கும், நியாயமா இருந்தா எதற்காகவும் வழுவாதே. உண்மை. நேர்மையாக இருக்க பழகு. பெரிய விஷயம் இல்லையாது உண்மையிலே. நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. ஆமா, நல்லவராகவும் தீவிரமா அன்னை வளர்ப்பினிலே. தாயை போல புள்ள, மூளை போல சேலை. மண்ணு எப்படி இருக்கோ அது போலதான் வளரக்கூடிய பயிர் தரம் இருக்கும். உண்மை. நல்ல குடும்பத்து பிள்ளையினுடைய தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பவே நல்ல குடும்பத்துல போந்தானா அவன் நல்லவைய நல்லா, அதனால நடைமுறை பழக்கத்தை சரியா இருந்தானா சரி. நடவுடை தான் சொல்லேன்னா சொல்லுவா, நல்ல பிள்ளைக்கு புள்ள வந்திருக்க பாரு சொல்லு அப்படின்னு. ஆமா சரி சாமி, வந்திருக்கலாம், பார்த்துட்டு போலாம வந்துருங்க. சரி, வந்த காரணம் இருக்கட்டும்.
இப்போ என்ன யாருன்னு தெரியல. சொன்னா தானே தெரியும். நீங்கள் கேட்க வேண்டியானே. வந்ததுலேருந்து கேட்குறேன். நீ என்னென்னமோ ஏற்கு மாறா பேசிக்கிட்டே எங்க ஏற்கு மாறா பேச நீங்கள் கேட்க வேண்டியா. நீங்கள் யாரும் என்ன கேட்க வேண்டியானே. கேட்டுட்டே இருக்கணையா. அதான் சரி. நீங்கள் நாரதர், நான் யாரும் தெரியல. சொல்லுங்க பேர் என்ன? என் பேர் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராடா? இல்லை பேரா சொல்ல மாட்டேன். சொல்லுவில்ல பேர் வச்சா இல்லை அச்சா சொல்லு என்னன்னு சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். பேர் சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். ஏங்க நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கியா? அப்போ சொல்லு. அங்கேருந்து வந்திருக்கியா? சிங்கப்பூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கியா? சரி நான் கேட்குறது பேர் சொல்லுவில்ல. அதான் சொல்லுவேன். உனக்கு பேர் வச்சா இல்லை? வச்சா உலகத்துக்கே தெரியும்ல. அப்புறம் உலகத்துக்கு தெரியும்ல. அந்த பேரை சொல்லு. அதான் சொல்ல மாட்டேன். டேய் என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? ஏங்க நீங்கள் கேட்டீங்க அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லு என்ன பேர் என்ன? அட என் பேரே சொல்ல மாட்டேன். பேர் வச்சதே சொல்ல மாட்டேன். இருக்குல்ல நாட்டில் பேர்கள் சிக்கல் சிரமமா பேர் இருக்குல்ல. இருக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஊர்களுக்கு பேர் இருக்கு. இந்த இங்கிட்ட இருக்கு சிரமம் நீங்க சொல்ற மாதிரி. உனக்கு வந்து சரி சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆமா அப்பா வேற என்ன? எங்க அப்பா வேற தெரியாது. அப்பா வேற தெரியாதா? டேய் அசிங்கமா பேசுவாடா. அப்பா பேர் தெரியலனா? அது எங்க அப்பா பேர் தெரியாதுங்க. ஏன் தெரியாது? அப்பா தெரியும்ல. அப்பா தெரியும்ல. அவங்க பேர் இருக்குல்ல. இருக்கு. அது என்ன பேர்? அதான் தெரியாது. நல்ல பேர் வச்சாங்கடா சொல்ல மாட்டேன். அப்பாவுக்கு பேர் தெரியாது. இதெல்லாம் இப்படி இருக்கே. உங்க அம்மா பேர் மறக்க மாட்டீல்ல? மறக்காம இருப்பியா? மறக்க மாட்டேன். அத சொல்லு. அவர் பெத்து வளர்த்த ஆளாக்கி 10 மாசம் சுமந்து 200 மணி நேரம் கருவில ஒரு குழந்தையை சுமக்கறாங்க. ஆமா ஒரு தாயை போய் மறக்கலாமா? அப்ப 7200 மணி நேரம் சுமந்த தாய் குடியிருந்த கோயில் பேர் மறக்க மாட்டீல்ல? சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். அதான் மறக்க மாட்டேன் நீ சொல்லு. யாவுமா சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேடா சொல்றா. அட மறக்க மாட்டேனாங்க. அட எங்க அம்மா வேற மறக்க மாட்டேங்க. பேர் வச்சாங்க மடப்பையில. என்னது சொல்றது நானு? அறிவு இருக்காடா உனக்கு? ஏன் பேர் ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க. அட எங்க அம்மா வேற மறக்க மாட்டேன். எப்படிடா இந்த பேரெல்லாம் வைக்கிறீங்க? கொடுமையா இருக்குதெல்லாம் நினைச்சு பார்த்தா. சரி இங்க சத்தம் கேடுச்சு ஆளியா. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பெண்களுடைய நாமோதயம் என்னவோ? நாமோதயம்னா டேய் பேர் என்னன்னு கேக்குறியா? ஒன்னு ஒரு ஆள் பேர் வள்ளி ஒரு ஆள் பேர் குள்ளி. பொங்கல் இப்பதானே பொங்கல் போச்சு. ஆமா பொங்கல் புத்தாண்டு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எப்படி? அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் அந்த வீடியோ பார்த்து சொல்லியிருக்காங்களா? அனைவருக்கும் பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். என்னென்ன கொடுமை இதெல்லாம். நான் என்ன கேட்குறேன் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறேன். ஆமாம் ஏன் சொல்கிறோம்? பொங்கலோ பொங்கல்னா குறைய ஓடணும். பொங்கலோ பொங்கலோ நல்லா பொங்கணும். வாழ்க்கை நம்ம நிறைய பொங்கணும். அதான் பொங்கலோ பொங்கல். தீபாவளி சொல்கிறது இல்லையே. அது வந்தால் ஓயாமல் தீபாவளியில் வெடி வெடிக்கணுமே. ஒரு ஓயாமல் இறந்தவனுக்கு கொண்டாடுறதானே அது. அதனால தீபாவளி சொல்கிறேன். ஏதோ அறுக்கம் சொன்னேன். நான் என்னத்தை கண்டேன்? யாரு எதை வேணாலும் சொல்லுது எதை வேணா. சரி அது போட்டேன். ஆமாம் அந்த சத்தம் கேட்ட பொம்பளை பிள்ளையாரு உள்ள ஆள் இருக்குல்ல. ஆமாம் அம்மா யாரது? என் தோது மாதிரி ஆளோல சொன்ன குரல் கேட்டுச்சு. அந்த பிள்ளை யாரு? அது என் தங்கச்சி இருக்குல்ல. தங்கச்சியா? ஆமா வள்ளி. ஆமா அது ஒரு நேரம். ஆமா ஆமா இருக்குதா அந்த வள்ளியை பார்க்கணும். அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு கூப்பிடு பாப்போம். மாமா ஆயல என்னடா இவ்வளோ வச்சிருக்க குடும்பம் புழுந்தாண்டா.
இது எந்த ஜெயிலெட்டர் தச்சேன்னு அளவு நீ அப்படியாடா கேட்டா பேர் பேல என்னடா கேட்டா மோனே பாரு மூஞ்சி மோ நம்ம என்ன சொன்னாலும் இந்த புள்ள தவறா எடுத்துக்கிறியா சுண்ணாம்பு தின்னி பிச்சு புடி சுண்ணாம்பு தின்னியா போடா டொப்பர் எதுல கூட்டே நீ இந்த நேரம் அந்த புள்ள சாப்பிட நம்ம கொடுக்கலன்னு அந்த வார்த்தைல நீ மொத்து வாய எதுல கூட்டே இந்த நேரம் நல்லா இருக்கு நம்ம இடத்துக்கு சாமி வந்து நீங்க அப்படியே பொறந்து தட்டீங்க பிரம்மச்சாரி பலிக்கு வரலாம்